தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்தியாவின் முதல் இயற்கை வைத்திய கல்லூரி தர்மசாலா, கர்நாடகா. இந்த கல்லூரியில் தன்னுடைய 5½ வருட இயற்கை முறை மருத்துவ படிப்பு படித்து கடந்த 16 ஆண்டுகளாக சிறப்பாக மக்களுக்கு இயற்கை வைத்தியம் செய்து வருகிறார். யோகா உணவு முறை ஆலோசகர், சிரஞ்சீவனம் ஆயுர்வேதிக் தெரப்பி சென்டர், சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். நோய் வரும் முன் காக்க வேண்டும், அதனை கடக்க வேண்டும், நோய் தடுப்பாற்றலை பெருக்க வேண்டும் என்பதே தன்னுடைய எண்ணம் என்பதை பல ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பெண்களுக்காக மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு தீர்வு அளிக்கிறார். முதல் 2 வகுப்புகளிலே நமக்கு அடிப்படை உடலுக்கான புரிதல், அதனை பராமரிக்கும் முறை, இயற்கையால் நம் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு நம் நோய் தடுப்பாற்றலை பெருக்கிக் கொள்வது, ஆரோக்கியமாய் எவ்வாறு வாழ்வது என்றும் எடுத்துரைத்துள்ளார். அடுத்ததாக பஞ்சபூத தத்துவங்களில் நீர் தத்துவத்தை பற்றி மிக சிறப்பாக நமக்கு வகுப்பு எடுத்து விழிப்புணர்வு அளித்துள்ளார். இன்று பஞ்சபூதங்களிலே நெருப்பு தத்துவமாகிய சூரிய ஒளி சிகிச்சை மற்றும் வண்ண சிகிச்சை என்ற தலைப்பிலே நமக்கு தெளிவான புரிதலை வழங்க நம்மோடு இணைந்துள்ளார் டாக்டர் சுபா ரவி அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஹலோ, கேக்குதுமா, பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குழுவை சேர்ந்த பெரியவர்களுக்கும் மற்றும் பெண்களுக்கு மெயினாக நேற்று உலக மகளிர் தினத்தை ஒட்டி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு 3 அல்லது 4 மாதங்களாக தொடர்ந்து இந்த இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகள் பற்றி சிறிய தொகுப்பின் மூலமாக விழிப்புணர்வு பேச்சு கூட்டம்னு வச்சுக்கோங்க, அதை ஏற்பாடு தந்து மிக வெற்றிகரமாக அது எல்லோருக்கும் மக்களுக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்து இருக்கின்ற நம்மளோட தமிழ் இந்திய குடும்பங்களுக்கும் இந்த இயற்கை மருத்துவம் மற்றும் சிகிச்சை முறைகளை இந்த மாதிரி ஸ்பீச் மூலமாக எல்லாருக்கும் இது ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்க மேடம் நாற்காலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு பெண்மணியாக, சிறந்த பெண் ஆசிரியர் அல்லது ஒரு குருவாக இதை வெற்றிகரமாக எல்லாரிடத்திலும் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து, எங்க மாதிரி இருக்க மருத்துவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, இயற்கை மருத்துவர்கள் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள கருவியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அது மாபெரும் பெண் சமுதாயத்திற்கு அவர் செய்யக்கூடிய தொண்டு. அவர் வாழ வேண்டும். மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு சிறந்த ஆன்மீக பயிற்சி வகுப்பு மூலமாக மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறார். அதற்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மகளிர் தின சிறப்பு அம்சமாக அவர் இதை ஏற்படுத்தி கொடுத்து எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்னையும் அழைத்து உங்களின் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக என்னை ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்து, நான் என்றால் என்னுடைய மருத்துவம், சரிங்களா, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர் மாதிரி இருக்கிற எல்லா குருக்களுக்குமே நிறைய பேர் கூப்பிடுறாங்க. இவங்க மாத்திரம் இல்ல, இதனால எனக்கு இன்னும் 2-3 இடத்துல இருந்து ஒரு வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நின்றவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மகளிர் தினத்தில் நான் பெருமை கொள்கிறேன். என்னுடைய மருத்துவம் வாழ வேண்டும். இந்திய கலை பாரம்பரிய மருத்துவம் மூலமாக என்னுடைய தொண்டு உங்களை மாதிரி இருக்க பெரியவங்கள் மூலமாக இது மக்களிடத்தில்
போய் போய் சேருவதற்கு ஏற்பாடு படுத்தி எனக்கு ஒரு குருவின் ஆசீர்வாதம் மற்றும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. வாழ்க 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 வையகம். ஸோ பேசிக்கா நம்ம சிம்பிளா சொல்றேன். இவ்வளவு நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தமிழ் வந்து பேசணும். தூய தமிழ் பேசுறதுக்கு வந்து நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அதுக்கும் நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிக்கும் நிறைய லிங்க் இருக்கு, ஒரு இணைப்பு உள்ளது. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் மொழிகளை வாசிக்க வேண்டும், எழுத வேண்டும், அதை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்ப என்னுடைய அனுபவத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ்ல தான் இந்த மருத்துவமே படிச்சது. தமிழ்நாட்டுல நான் படிக்கல, கர்நாடகால படிக்கல. ஆனா ஒரு மருத்துவம் என்று சொன்னால் அதை நம்ம வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல படிச்சது இங்கிலீஷ். அதை நாங்க மறந்துட்டோம். தமிழ் மொழி வந்து ஒரு 12வது வகுப்பு வரைக்கும் படிச்சது. அதுக்கப்புறம் அதை உபயோகப்படுத்தவில்லை. தமிழ் மொழியில ஒரு உரை ஆற்றுவது என்று தப்பில்லாம பிழை இல்லாம பேசணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய படிக்கணும். தமிழ்ல இருக்கிற புக்கை படிக்கணும். தமிழ்ல பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ் ஈஸியா வருது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சது இங்கிலீஷ்லனால தமிழ்ல வந்து உரையாற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆனா அது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து நம்ம தமிழ்ல சொன்னாதானே நம்ம ஈஸியான லாங்குவேஜ். ஒரு மொழி வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லார் இடத்துலயும் போடுறோம். போய் சேருவதற்கு நம்முடைய மொழி வந்து ரொம்ப முக்கியம். புரிதல் அப்படிதான் கிடைக்கும். சும்மா இங்கிலீஷ்ல பேசிட்டு நானும் படிச்சேன், நான் அவ்வளவு படிச்சிருக்க டிகிரி, அது முக்கியம் இல்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா ஒரு காமன் லாங்குவேஜ், சிம்பிள் லாங்குவேஜ் ஈஸியா வந்து புரியுற மாதிரி தமிழ்ல வந்து நம்ம கொஞ்சம் பேசிக்கா இருக்கிறது சில டெக்னிக்ஸ், சில பயிற்சிகள், சில தகவல்கள் வந்து கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால சொல்றேன்னா நிறைய பேப்பர் படிக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து எழுத்துக்கள் நம்ம கடிதம் எழுதுறது கிடையாது. புத்தகங்கள் வாசிப்பது வந்து அறவே போயிடுச்சு இந்த போன் வந்ததுக்கு அப்புறமா. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிரெயின் எக்ஸசைஸ், இந்த மகளிர் தின சிறப்பா நான் என்ன சொல்றேன்னா நிறைய மறந்து போறது, அதாவது மெமரி லாஸ், அதெல்லாம் வந்து இப்போ காமனா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். 40 வயசு கடந்தா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால மெமரி லாஸ் ஆயிடுது. அப்புறம் வந்து மொழிகள் படிக்க தெரியறது இல்ல. இந்த எழுத்துக்களை நம்ம ரீஎஜுகேட் பண்ணி இந்த பிரெயினுக்கு நம்ம ஒரு தகவலை சொல்லணும். என்னால படிக்க முடியும், எனக்கு தமிழ் வந்து மறக்கல அப்படிங்கறது நீங்க இல்லைன்னா மறந்து போயிடும் பிரெயின். ஒரு புத்தகம் நீங்க யூஸ் பண்ணாம இருங்களேன், அது என்ன ஆயிடுது, தூசு கட்டி அது வந்து நம்ம அது வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்துடும், உள்ளுக்குள்ள கரப்பான் மாதிரி ஏதோ ஃபார்ம் ஆகி அது போயிடுது எழுத்துக்கள். அதே மாதிரிதான் பிரெயின். நம்ம சின்ன வயசுல இருந்து பண்ண விஷயங்களை நம்ம நினைவூட்டல அப்படின்னா நம்ம எல்லாமே மறந்து போயிடுவோம். பிரெயின் செல்ஸ் எல்லாம் டெத் ஆயிடும், சிதைந்து போகும், இறந்து போகும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் தமிழ் வாசிக்கணும், தமிழ் படிக்கணும், தமிழ் பாடல்கள் கேட்கணும், தமிழ் பாடல்களை பாடணும். ஓகேங்களா? லெட்டர் எழுதுங்க. லெட்டர் எழுதலைன்னா உங்களுக்கு பிடிச்ச கவிதையோ ஒரு தொகுப்போ ஏதாவது ஒண்ணு நீங்க கையால் எழுதணும். அதை வந்து பிரெயின் செல்ஸ், மூளையின் செல்களை புதுப்பிக்கும், பழைய செல்களை ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஒரு சக்தி ஊட்டுவதற்கு இது ரொம்ப முக்கியம் மொழி. சரிங்களா? ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம உமன், பெண்களின் முக்கியத்துவம் பத்தி ஒரு சின்னதா ஒரு தகவல். என்ன அப்படின்னா, உமன் வந்து சக்தின்னு சொல்றாங்க, பெண்களை சக்தி என்று சொல்கிறாரு, அதான் பவர். அதுக்கப்புறம் இந்த எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் அப்படின்னா அன்பின் உருவமே தாய் தான், பெண்கள் தான். அவங்க குழந்தைகளை எவ்வளோ ஒரு கேரிங்கா, எவ்வளோ ஒரு அவங்க ஒரு அன்பே வடிவமாக அந்த குழந்தைகளை கருதி அதை வந்து அவ்வளவு அன்போட அவங்க அரவணைச்சு வளர்க்குறாங்க. அது வந்து அதனாலதான் அதை சக்தி அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் அதாவது அந்த பெண் அப்படிங்கிறது ஒரு தியாகத்தின் ஒரு பிம்பம்னு சொல்லலாம், இல்ல தியாகம்னே சொல்லலாம். நிறைய தியாகங்களை வந்து சின்ன வயசுல இருந்தே பண்ணிதான் அவங்க வளர்றாங்க. சரிங்களா? நிறைய தியாகங்கள் எதுக்காக பண்றாங்க? அவங்கள யாரு வந்து ஒரு பெண் கேர் கொடுக்கறது யாரு? அவங்க அம்மா. பெண் குழந்தை பிறக்குதுன்னா முதல்ல அவங்க அம்மா வந்து ஒரு தாயோட அன்பு கிடைக்குது, அதுக்கப்புறம் அப்பாவோட அன்பு, அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தா பாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா உறவுகளுமே
யாரெல்லாம் அவங்கள விரும்புறாங்களோ, அந்த பெண்களை வந்து அரவணைச்சு அவங்கள ஒரு அன்பு காட்டுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அப்புறம் வளர்ந்து வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக தியாகம். தன்னுடைய கணவனுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறாங்க. தன்னுடைய விருப்பு, வெறுப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரீம்ஸ்னா கனவுகள். அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு நம்மளுடைய சுற்றார் உறவுகள் எல்லாருமே விட்டுட்டு தானே இன்னொரு இடத்துக்கு போறாங்க. இப்போ வந்து அவங்க யாரெல்லாம் வெல்கம் பண்றாங்களோ அவங்களுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணி பண்ணி ஒரு தியாக உருவாகவே வாழ்றாங்க. சரிங்களா? சோ அது வந்து சக்தி அப்படிங்கிறது அவரோட நேச்சர், பவர். இவ்வளவு சக்தி இருக்கு அவங்க கிட்ட. அப்புறம் தியாகமே உருவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த சக்தியும் அவங்களோட சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் மற்றும் மனம் தோற்றமே ஒரு பருவ காலத்திலயும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. பாடி கெமிஸ்ட்ரி சின்ன குழந்தையில இருக்கிற ஒரு மாற்றங்கள், 14 வயசுல இருக்க ஒரு மாற்றங்கள், அதுக்கப்புறமா பிரெக்னன்சி, தாய்மை அடையும் பொழுது, அதுக்கப்புறமா மெனோபாஸ். இந்த ஒரு மைல்ஸ்டோன்ஸ் கடந்துதான் அவங்க வர்றாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஜீன்கள், ஒவ்வொரு விதமான ஹார்மோன்கள், ஒவ்வொரு விதமான புரதங்கள், அமினோ ஆசிட்ஸ், என்சைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருள்கள், சம் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படின்னா சில ஒரு டைம்லயும் ஒரு இம்பல்ஸ்னா ஒரு மூளைக்கு செல்லக்கூடிய ஒரு கதிர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இம்பல்ஸ்னா எலக்ட்ரிசிட்டிக்கு கிடையாது. கரண்ட் ஒரு எனர்ஜி மாதிரி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாதிரி நம்மளுடைய நர்வஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜி எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஒவ்வொரு பருவ காலத்திலையும் ஒரு கண்டிஷன்லயும் மாறுது. சரிங்களா? அதனால அவ எப்படி இருக்கா? யூனிக்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா ஒவ்வொரு பெண்ணும், இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் ஒரு அற்புத வடிவமாக, ஒவ்வொரு யூனிக் அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க அழகா இருப்பாங்க, கலர் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். சோ எவ்ரிபடி இஸ் பியூட்டிஃபுல். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கம்பேர் பண்றோம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் அழகு வாய்ந்த ஒரு அன்பு நிறைந்த அழகானவங்க. அதுதான் ஒரு யூனிக் கேரக்டர்பாங்க. அவங்க ஸ்பெஷல். ஒரு இந்திரா காந்தி எடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். கரேஜ், ரொம்ப வந்து வீரமா இருப்பாங்க. இந்த மாதிரி வீர பெண்மணிகள் வந்து நிறைய, ராணி லட்சுமி பாய், அன்னை தெரசா, அப்படியே அவங்க வந்து சர்வீஸ், தன் தியாகம், அப்படியே அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து நிறைய பிறந்திருக்காங்க இந்த பூமியில. அதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். ஆனா அவங்களோட பயோகிராஃபியை யாருமே படிக்கிறது இல்ல. சரிங்களா? நம்ம ஹிஸ்டரி படிச்சிருப்போம். அதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் சின்ன வயசுல +2, 10th படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அவ்வளவுதான். கண்ணகி கதை கேட்டிருப்போம். சோ அந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து நமக்கு தெரியும். அந்த சப்ஜெக்டுக்கு வேண்டாம். யூனிக் அப்படின்னா ஒரு அற்புத ஒரு படைப்பு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கிட்டையும். இதுதான் இல்ல, அது இல்ல, அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? சோ இந்த 3 மைல்ஸ்டோன்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இது இருக்கிற ஒரு காமனான ஒரு படைப்பு. இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கு. எவ்ரிபடி இஸ் யூனிக். அழகானவங்க, பியூட்டிஃபுல். சரிங்களா? எத்தனையான ரிலீஜியன்ஸ் நம்மளுடைய வேர்ல்டுல இருக்கு. இந்த உலகம் முழுவதுமாக நிறைய ரிலீஜியன்ஸ்னா மதங்கள் இருக்கு. ஆனா அந்த இருந்தாலும் அந்த உமன் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்கா ஒரு வர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்கள பெண்களை வந்து தெய்வமா கொண்டாடுறாங்க. சரிங்களா? நிறைய எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். தெய்வங்களா நம்ம வந்து நிறைய இடத்துல உமனை தான் வந்து பூமி மாதாங்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆறெல்லாம் பேரு பாருங்க. பேரெல்லாம் பாத்தீங்கன்னா நர்மதா, கோதாவரி, கங்கா, யமுனா, இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்போம். அவங்களெல்லாம் வர்ஷிப்பா என்ன பண்றோம்? பெண்கள் தான் காடா வர்ஷிப் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பர்வதமழை, நிறைய பெண்களை வந்து தே வர்ஷிப் இன் தி ஃபார்ம் ஆஃப் காட். சோ ஆனா அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடையாது அப்படிங்கிறது ஒரு கம்மியா இருக்குது கம்பேர் டு மேன். அவங்களுடைய ஒரு ஈக்குவாலிட்டியும் அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் சம்டைம்ஸ் வந்து நாட் ஈவன் லவ்டு. நம்ம எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அதுக்கு உண்டான ஒரு
இட் கேனாட் பி, என்ன சொல்றது, அதை பாராட்டுதலோ இல்ல அவங்கள ஒரு லவ்விங்கா பாக்குறது வந்து கம்மியா இருக்கு. ஒரு பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்குதுங்க. போராடி போராடி பெண்கள் வாழ்ந்தா கூட அங்க அவங்களுக்குள்ளான ஒரு அங்கீகாரம் வந்து கம்மியா இருக்கு. 1%. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எமோஷனலா நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒரு அங்கீகாரம் வந்து கொஞ்சம் வந்து அதை போராடி நம்ம வந்து அதை வந்து பெற வேண்டியதா இருக்கு. பட் அந்த எமோஷனல் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க வளமுடன் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நிறைய அறிவுரைகள், நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது. அப்ப நம்ம மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறோம் இல்லைங்களா? அந்த எமோஷனல் வீக்னஸ் வராம இருக்கிறதுக்கு தான் நிறைய மனவள பயிற்சிகள்லாம் நம்ம பண்றோம். அப்ப வந்து அந்த ஹார்மோன் பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். பயிற்சியின் மூலமாக மணல் அல்லது உடல் பயிற்சி, தியான பயிற்சி நிறைய சொல்றோம், விழிப்புணர்வு பயிற்சி எல்லாம் பண்றோம். இப்ப பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நமக்கு இவங்கெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய வீக்னஸ் வந்து நம்ம வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். எப்பெல்லாம் மனசு டவுன் ஆகுதோ, வீக்கா இருக்கிறீங்களோ, அப்போ நமக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் நீங்க பண்ண 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 மனதளவுல நல்லா ஸ்ட்ராங் ஆகலாம். இந்த மைல் ஸ்டோன்ஸை ஈஸியா கடக்கலாம், ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து ஆஸ் அ டாக்டரா, ஆஸ் அ உமனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன். இந்த உமன் கேரக்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். அதனால நம்மளுடைய தோற்றத்தினால் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாற்றங்கள் இருந்தா கூட நம்ம அந்த பாடியை நல்லா ஒரு ஃபிட்னஸாகவும் ஆரோக்கியமாகவும் கண்டிஷனாகவும் வச்சிருந்தோம் அப்படின்னா, ஹார்மோன் பேலன்ஸ் இல்லாம நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய மெனோபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜை வந்து நல்லா வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இது இயற்கை தானே. அதனால இந்த இயற்கையை வந்து இயற்கையோட ஹெல்ப்போட, அதாவது பஞ்சபூதங்களினோட ஒரு ஹெல்ப்போட இந்த இயற்கையாக நிகழக்கூடிய இந்த 3 விதமான மைல் ஸ்டோன்ஸ்களையும் நல்லா வந்து கிராஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதெல்லாம் நம்மளுடைய பயப்பட வேண்டாம். ஒரு அந்த ஹார்மோன் குறையுது இல்லைங்களா, இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல, அப்போ வந்து நிறைய மாற்றங்கள் இருந்தா கூட இன்னும் ஹெல்தியா நம்மளுடைய மனதையும் உடலையும் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஹார்மோன் நமக்கு தேவைப்படாது இல்ல, அது வந்து பாடியில குறையிறது இயற்கை. அது நேச்சுரல் வேயா நீங்க வந்து மென்ஸ்ட்ரேஷன், பிரெக்னன்சி, பர்த், அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ அப்ப இருக்கிற ஆரோக்கியம் வந்து வேற. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹார்மோன் இல்லாதப்போ இருக்கிற உடம்பு வேற. ஆனா அந்த நேச்சுரோபதி என்று சொல்லக்கூடிய இயற்கை முறையில் உங்களுக்கோட ஹீலிங் நம்ம கிட்ட தான் இருக்குங்க. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நியூ செல்ஸ் நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகுது. ஓல்டு செல்ஸ், அதாவது பழைய செல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பாடியில இருந்து வெளியேற்றப்படுது. ரிப்பேரிங்னு சொல்றாங்க இல்லைங்களா, ரிப்பேர் பண்றது, அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் நமக்கு டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த பஞ்சபூதங்களின் வாயிலாக நம்மளுடைய ஹீலிங், அதாவது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அந்த பாடியிலுக்கு நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்குன்னு. இந்த ஹீலிங் பாடி வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த ஹீலிங்கை வந்து அந்த ஹீலிங்கை தக்க வச்சுக்கணும். சரிங்களா? அது வந்து இந்த பஞ்சபூதங்களின் வாயிலாகவும் இந்த அந்த இயற்கை மருத்துவ சிகிச்சை மற்றும் இயற்கை முறையில் உடலை பராமரித்து நோய் வராம தடுத்து நம்மளுடைய வைட்டல் எனர்ஜி ஹீலிங் அந்த பவரை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். நோயில்லா வாழ்க்கை 100 ஆண்டுகள், எந்த ஒரு மருத்துவம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். அதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? சோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கிடைக்குது? அது நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகணும்ல. அப்ப உற்பத்தி, இந்த செல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கான செல்ஸ் எப்படி நம்ம உருவாக்கிக்கிறது, நம்மள வந்து உள்ளுக்குள்ள நம்ம பாடி செல்ஸை எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி தக்க வச்சுக்கிறது, இன்னும் அதிகப்படுத்துறது எப்படி, நோய் வராமல் எப்படி இருக்கணும்,
ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம். என்ன அப்படின்னா சூரிய ஒளி சிகிச்சை மற்றும் வண்ண சிகிச்சை. சிகிச்சைனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நோய் வந்தக்கப்புறம் கொள்ளக்கூடிய ஒரு முறை. ஸோ நான் வந்து ரெண்டுமே சொல்லணும். எல்லாருமே நோய் எல்லாம் இருக்கு நமக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. சரிங்களா? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது அன்றாட வாழ்க்கை முறையினாலதான் நம்மளுடைய இந்த நோய்க்கு உண்டான காரணம் அப்படின்னு தான் வந்து ஒரு 80% சொல்லலாம். 20% வந்து சில கண்டிஷன்ஸ், பாடியில இருக்கிற பிரச்சனை, மரபு வழியா வர்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். சரிங்களா? சில பேர் பிறக்கிறப்பவே சில குறைபாடுகளோட பிறக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்றதுக்கு முறைகள் இருக்கு. அதுல போனா அதிகமாகாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம கூட இந்த இயற்கை மருத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் என்ன சொன்னேன், ஹாலிஸ்டிக் ஹீலிங், அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வைட்டல் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபாடு ஆகும். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பஞ்சபூதங்களே எப்படின்னா, அவங்களுக்கு ஒரே சிகிச்சை தான் கொடுப்போங்க. ஆனா அது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, ஒருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா அது எல்லா பிரச்சனையுமே ஒரே சிகிச்சையில நல்லா ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சூரிய ஒளி சிகிச்சைன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து உடல் பருமன் இருக்கலாம், இன்னொருத்தவங்க தூக்கமின்மை என்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீங்க சூரிய ஒளியில எல்லாருமே நாங்க கொடுப்போம். எல்லாரும் 10 நிமிஷம் இருங்க, 15 மினிட்ஸ் இருங்கன்னு சொல்லுவோம். ஆனா இருக்கிற எல்லா பிரச்சனையுமே ஒரே சூரிய ஒளியே சரி பண்ணுது. அது எப்படி? மருந்து மாத்திரை பாருங்களேன், இவங்களுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க, அவங்களுக்கு வேற டோஸ் கொடுப்பாங்க, இவங்களுக்கு வேற இருக்கும். ஆனா ஒரே டிசீஸா தான் இருக்கும். நம்மளுடைய அற்புதமான சிகிச்சை வந்து ஒரே ஒரு 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 எலிமெண்ட், பஞ்சபூதங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரே எலிமெண்ட் தான், எல்லாருக்கும் சேம் தான், ஒரே சூரியன் தான். ஆனா பல வியாதிகளை சரி பண்ணுது. எவ்வளவு அற்புதமான படைப்பு. சரிங்களா? சோ இந்த வைட்டல் எனர்ஜி தக்க வச்சுக்கிறதுக்கு நான் உங்களோட வாழ்க்கை முறை சொல்லியிருக்கேன். இந்த வாழ்க்கை முறையில உணவு மற்றும் உங்களுடைய பயிற்சி, அன்றாடம் செய்யக்கூடிய 1 மணி நேரம் பயிற்சி சொல்லியிருக்கேன். 3வதா பாசிட்டிவ் திங்கிங், அதான் இன்னைக்கு நான் சொல்ல போறது. இந்த பாசிட்டிவ் திங்கிங்னே இப்பதான் அந்த வேர்டே வந்திருக்கு. ஏன்னா முதல்ல அந்த காலத்துல எல்லாம் பாசிட்டிவாவே எப்பவுமே இருப்பாங்க. இப்ப பாசிட்டிவா எப்பவுமே இருக்கிறது இல்ல. இதான் வித்தியாசம். அந்த அந்த காலத்துல மூதோர்களுக்கு வந்து முன்னோர்கள் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருப்பாங்க. அதனால எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்தாங்க, எப்பவுமே நோயற்று ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்ப எப்ப பாரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். அதனால யாருக்குமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கு உண்டான இதே இல்ல, டைமே இல்ல. எதையோ நோக்கி எல்லாரும் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த 3வது விஷயம் நீங்க என்ன ஆட் பண்ணணும், பாசிட்டிவ். எப்பெல்லாம் நெகட்டிவ் போறோமோ உடனே இந்த மைண்ட என்ன பண்ணணும், 2 தட்டி கம் டு பாசிட்டிவ், டோன்ட் கோ நெகட்டிவ் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? எதனால? டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது, அந்த வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. யார கையில ஸ்ட்ரெஸ், அம்மா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குமான்னு அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ், தாய்க்கு அதோட ஸ்ட்ரெஸ். நாளைக்கு என்ன பண்ண போறாளோ, என்ன எழுத போறாளோ, அப்புறம் ஃபுட்டு சாப்பிடுவாளா, கரெக்டா வீட்டுல சாப்பிடலைன்னா அந்த எக்ஸாம் எழுத முடியாதே, 3 மணி நேரம் 4 மணி நேரம் எக்ஸாம் எழுதணுமே, படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா, 100 வாங்கிடுவாங்களா, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எதுக்கு தேவை? சரிங்களா? சோ அந்த தாய் ஒரு வழிபாடு பண்ணாலே போதும், ஒரு தடவை தியானம் பண்ணாலே போதும், கொஞ்ச நேரம் ஆழ்ந்த தியானம் பண்ணி குழந்தைக்கு நல்ல சக்தியை கொடுப்பா, அவங்க நல்லா வரணும். இந்த பாசிட்டிவ் அது வந்து நம்ம ஒரு மனமறிந்து ஒரு பிரார்த்தனை பண்ணாலே போதும், மனமாந்து. ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் இந்த செக்ஷன்ல. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளோட வைட்டல் எனர்ஜி தக்க வச்சுக்கிறதுக்கு பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ
நம்மளுடைய பாடி இஸ் மேட் அப் ஆஃப். இப்ப நம்ம அந்த சிகிச்சைக்கு வர போறோம். அதுக்கு முன்னால இவ்வளவு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலன்னு வைங்க, டைரக்டா இந்த சூரிய ஒளியை பத்தி சொன்னா எல்லாருக்குமே வந்து அது வந்து அது எப்படி ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறமா இருக்கிற என்னென்ன அதுல என்னென்ன பலன்கள் இருக்குன்னு சொல்றதுதான் ஒரு மருத்துவரோட கடமை. இது வந்து ஒன்றும் இது கிடையாது, உங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய டீச்சர் இல்ல. அந்த சூரியன் இப்படி இருப்பாங்க, அதுல என்ன மாதிரி ஒளிகள் இருக்கு, அது எப்படி யூஸ் பண்றது, அப்படி கிடையாது இது. ஸோ ஐ ஹாவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் வாட் ஆல் த திங்ஸ் நீங்க நினைவு வச்சுக்கணும், அன்றாட என்னென்ன பண்ணணும், மருத்துவத்தை பத்தி சில குறிப்புகள் கொடுக்கணும், நேச்சுரோபதி அப்படிங்கிறத ஒரு முறையாவே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாமே நான் இணைந்து பேசுறது, கனெக்ட் பண்ணி. ஸோ நம்மளுடைய பாடி பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, ஆகாசம், நெருப்பு. இதுல ஏதாவது இம்பேலன்ஸ் அப்படின்னா என்ன, கம்மியாவோ அதிகமாவோ இருக்கக்கூடாது. நம்மளுடைய ரத்தத்தின் பிஹெச் என்று சொல்லக்கூடிய பிஹெச் அளவு வந்து எப்பவுமே 7.4. இதுல கம்மியானாலும் அசிடிட்டி, மேல அதிகமானோ ஆல்கலினிட்டி, காரத்தன்மை, அமிலத்தன்மை. சோ இந்த மாதிரி கம்மியாவோ இல்ல அதிகமாவோ இருந்தால் இந்த எலிமெண்ட்ஸ், இந்த பஞ்சபூதங்களோட இது வந்து மாறி அதிகமாவோ கம்மியாவோ இருந்தா அதுதான் இட் லீட்ஸ் டு டிசீஸ். சரிங்களா? சோ நம்மளுடைய அன்றாடம் செய்யக்கூடிய பணிகள் அது வந்து இப்போ இது பேலன்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க, நல்ல சிந்தனைகள் இருக்கும், நல்ல ஒரு ஆக்டிவ் தான் சுறுசுறுப்பு, பாசிட்டிவா இருப்பீங்க. அப்புறம் வந்து 8 மணி நேரம் தூக்கம் நல்லா வரும், ஜீரண சக்தி நல்லா இருக்கும், ஓகேங்களா? வலிகள் எதுவும் இருக்காது உடம்புல, நல்ல ஒரு மைண்டும் பாடியும் ரொம்ப நல்லா ஹாப்பியா இருப்பீங்க. அதான் மெயினான விஷயம், ஹாப்பி. ஸோ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த உடம்பு வந்து ஒரு மெஷின் மாதிரிங்க, ஒரு பெர்ஃபெக்டான மெஷின். அதுக்கு என்னென்ன தேவையோ அதையே வந்து பார்த்துக்கும். சரிங்களா? எப்படி அதுக்கு உங்க உடம்புக்கு தெரியும், கம்ப்யூட்டர் மாதிரி அதே டெசிஷன் எடுக்கும். இன்னைக்கு பசிக்குதா, நல்லா சாப்பிடலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணுமா, இல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா, இது எல்லாமே டெசிஷன் இட் வில் டேக் பை இட் செல்ஃப். அந்தந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்தந்த ஒரு சுரபிகள் வந்து சுரக்க வேலை செய்யறப்போ கெமிக்கல்ஸ் செக்ரேட் ஆகுறது, உனக்கு எவ்வளவு தேவையோ அது தானா வந்து உடம்புல வந்து உற்பத்தி ஆகும். அது வந்து அப்படி இருந்தா தானே உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும் இல்லையா? உங்களை கேட்டுட்டா ஒன்னொன்னு பண்ணுது, உங்களை எதுவுமே கேட்காது, அது பாட்டுக்கு அதோட பாட்டுக்கு ஹார்ட் பீட் ஆகும். கிட்னி பாட்டுக்கு கிட்னி ஃபங்க்ஷன், அதே மாதிரி லிவர், பேன்கிரியாஸ். நீங்க என்னென்ன கலர்ல நீங்க என்ன சாப்பிட்டாலும் உணவும் நம்மளுடைய யூரினோட கலர் மாற போறது இல்ல, நம்மளுடைய ஃபீக்கல் மேட்டர் நம்மளுடைய கலர் பேல் எல்லோ கலர் மாற போறது இல்ல. அதோட வேலையை கரெக்டா ஃபில்ட்ரேஷன், நல்ல ஜீரணமாயி ரத்தத்துக்கு தேவையான சத்துக்கள் வந்து ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லா பாகங்களுக்கும், எல்லா நரம்பு மண்டலம், எல்லா உறுப்புகள், லிவர் தேவையான எனர்ஜி கரெக்டா வந்து அது வேலையை அது செய்யுது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், நேரம் தவறி தூங்குறோம், நேரம் தவறி சாப்பிடுறோம், வேண்டாத எண்ணங்களால நிறைய குழப்பம் அடைஞ்சு நம்ம டைமுக்கு தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. அப்ப என்ன ஆகும், எப்ப வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா தூங்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஒரு டிசிப்ளின் வேணும். டைமுக்கு வந்து எல்லாமே பண்ணினீங்கன்னா நோய் எதிர்ப்பு நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த டைமுக்கு தூங்கினாதானே உள்ளுக்குள்ள நமக்கு ஹார்மோன் வந்து கிடைக்கிற அளவு கிடைக்கணும், அதுக்காக ரிப்பேரிங் நடக்குது உள்ள வந்து பாடிக்குள்ள ப்ரொடெக்ஷன். நிறைய டேமேஜ் ஆன உறுப்புகள், நிறைய செல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வெளியேற்றணும், தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றணும், ஹார்மோன் நிறைய கிடைச்சாதான் தூக்கமும் வரும்,
மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது எப்படின்னா, இந்த கிடைக்க வேண்டிய ஹார்மோன், நைட்ல தூங்க வேண்டிய ஹார்மோன், மெலட்டோனின் இதெல்லாம் நமக்கு செரோட்டோனின் எல்லாம் கிடைக்கணும். சரிங்களா? அதனால நேரம் தவறாமல் நம்மளுடைய பணிகளை வந்து கரெக்டான டைம்க்கு செஞ்சோம் அப்படின்னா, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்ளலாம். சோ அடுத்தது வந்து நான் வந்து 2 மெயினான திங்ஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து டிஃபென்சிவ், ஒண்ணு வந்து ரிப்பரேட்டிவ். டிஃபென்சிவ்னா என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ வந்து ஒரு எதிரி வர்றாங்கன்னா, எப்பவுமே அந்த மிலிட்டரி பீப்பிள் வந்து கன்னோட யார் வராங்கன்னு எப்பவுமே இருப்பாங்களாம். எதுக்கு? புரொடெக்ஷன் ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டு எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது எதிரிகள். அவ்வளவு ஸ்ட்ராங்காவும் அவங்க டெய்லி காலையில பயிற்சி பண்ணுவாங்க. அவ்வளோ வந்து அவங்கள கரெக்டான அந்த டைம்க்கு ஃபாலோ பண்ணி ஒரு டிசிப்ளினா அவங்க டைம், ஃபுட் இதெல்லாம் இருந்தாதான் அவங்க போரோ இல்ல நமக்கு எதிரிகள் வந்தா அவங்க கூட ஃபைட் பண்ண முடியும். அதே மாதிரி தான். அவங்கலாம் டெய்லி இவ்வளோ கிலோமீட்டர் ஓடுவாங்க, பயிற்சிகள் பண்ணுவாங்க, நீந்துவாங்க. அப்புறம் துப்பாக்கி சூடு, அப்புறம் அந்த அ க இது குதிரையில ஓடுறது, இதெல்லாமே டெய்லியுமே தே வில் கோ. அந்த மாரி நம்ம வந்து அந்த எதிரிகள், அதாவது நோயை தாக்கக்கூடிய கிருமிகளை வந்து வெளியேத்தணும். உடம்புல வந்து ம் அ தாக்கம் ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய செல்ஸ் வந்து எப்பவுமே ஆரோக்கியமா, நல்ல ஒரு பலத்தோட இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு டைமிங் ஆஃப் ஃபுட் அண்ட் டைமிங் ஆஃப் ஸ்லீப். ஒர்க்கும் அதே மாரி தான். நம்மளுடைய இந்தியர்கள் வந்து ஓடி, ஓவர் டைம் பண்ணியே பழக்கம். சரிங்களா? எல்லாமே இன்னைக்கே எல்லாம் முடிச்சிரணும். அப்ப நாளைக்கு வேற ஒரு லோடு குடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி இல்லவே இல்ல. இன்னைக்கே 8 மணி நேரம் வேலைய 4 மணி நேரம் சேர்த்தி பண்ணா பிரெயின் என்ன ஆகுறதுங்க? அதே மாதிரி தான் லேடீஸும் ஒரே நாளைக்கு எல்லா வேலையும் எல்லாமே பண்ணுவாங்க. ஓவர் பர்டன் வந்து இருக்கக்கூடாதுங்க. பிரெயினுக்கு தான் மெயினா அது வந்து பாதிப்பு. சோ ஒண்ணு டிஃபென்ஸ் மெக்கானிசம் எப்பவுமே நமக்கு வந்து நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். டெய்லி யோகா பண்ணணும், டெய்லி பயிற்சி பண்ணணும், டெய்லி ஆரோக்கியமா உணவு எடுத்துக்கணும், டெய்லி சூரிய ஒளியில நிக்கணும், டெய்லியுமே 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், டெய்லியுமே 9 மணிக்கு தூங்கணும். அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? அதை நினைவு கூர்ந்து நாம் ஒழுக்க நெறிகளை கட்டுப்பாடுகளை நாம் வந்து திரும்பவும் அந்த ஒரு இயற்கையை வந்து சார்ந்த வாழ்வு வந்து நம்ம வாழணும். அதுக்கு நம்ம மைண்ட் அளவுல பயிற்சி பண்ணணும். ஏன்னா ஒரு ஏஜ்க்கு மேல 40 வயசு, 35 வயசுலயே லிவர் ப்ராப்ளம் வந்துருதுங்க. வெளியில கடையில சாப்பிட்டு. அதுக்கப்புறம் முதுகு வலி, முதுகு தண்டுவட பிரச்சனை, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், அதுக்கப்புறம் கழுத்து வலி, உடல் பருமன், நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அப்புறம் வந்து அததான் நீரிழிவு, சாரி, ஹை பிபி, அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கு பிசிஓடி, ஓகேங்களா? ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து ஏர்லியாவே இருக்கு. அதனால அவங்களுக்கு குழந்தை பேரின்மை, அப்புறம் கட்டிகள், கருப்பை கட்டிகள், ஃபைப்ராய்டு என்று சொல்லக்கூடிய கட்டிகள் இருக்கு. அப்புறம் வந்து தைராய்டு பிரச்சனை, எல்லாமே வந்து நமக்கு எதனால வருது? அது யோசனை பண்ணுங்க. எதனால வருது? நம்ம ஏன் வந்து ஒரு பாடி ஏன் கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் குறையுது? டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன ஆகுது? மசில்ஸ் ஏன் வீக்கா இருக்கு? இன்னொன்னு ரிப்பேரேட்டிவ் அப்படின்னா என்ன? நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா? பாடி. ஒண்ணு நோய் எதிர்ப்பு சக்தி டிஃபென்ஸ், நோய் எதிர்ப்பு சக்திக்கு ப்ரொடெக்டிவா இருக்கிறது எப்படி? இன்னொன்னு ரிப்பேரேட்டிவ். அந்த ரிப்பேரேட்டிவ்ங்கிறது ஒரு எவ்வளவு ஒரு அழகா ஒரு பாடியில இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் கடவுளோட படைப்போட டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னென்ன, எப்படி வந்து எதிரிகளை எப்படி உள்ள விடாம இருக்கு இந்த பாடி. நம்மளுடைய தோல்,
ஸ்கின் என்று சொல்லக்கூடிய தோல் அப்படிங்கிறது நீங்க சின்னதா ஒரு எறும்பு கடிக்கிட்ட உங்களுக்கு தெரியுது இல்லையா? உடனே அந்த இடத்துல போய் அந்த எறும்பு எடுத்து போட்டுடுறோம். தூக்கத்துல ஏதோ ஒண்ணு உங்க கை மேல பட்டா உடனே தன்னைத்தானே உங்களோட பிரெயின் என்ன பண்ணும், அதை ரிமூவ் பண்ணிடும். எல்லாமே ஸ்கின் வில் ஃபீல் இல்லைங்களா? அதே மாதிரி உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு பாக்டீரியா, இப்போ ஏதாவது ஒண்ணு சுவாசிக்கிறீங்க, மூச்சுல இழுக்கிறீங்க, அப்ப ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து கிருமிகள், அதாவது தூசி உள்ள போனாலே ஒரு தும்மல் வந்துருது. அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், எதிர்ப்பு நோய் எதிர்க்கும் ஒரு செயல் நடக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள நீங்க ஏதாவது காரம் அதிகமா சாப்பிட்டீங்க, என்ன ஆயிடுது, உடனே எரிச்சல் வந்துடும், உடனே தண்ணி குடிப்பீங்க. அதே மாதிரி நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட், அந்த டேஸ்ட் வச்சு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரண உறுப்புகள் வந்து நீரை வந்து சுரக்குது. ஓகேங்களா? டேஸ்ட்லயே தெரிஞ்சு போயிடும் இது என்ன சுவை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது எல்லாமே டிஃபென்ஸ் மெக்கானிசம். உடம்புல எந்த ஒரு ஃபாரின் பாடியும் விடாது. கண்ணுல ஏதாவது தூசி பட்டா உடனே கண்ணீர் வந்து வெளியே வந்து அது வெளியேற்றிரும். ஒவ்வாமை, ஏதாவது ஃபுட்டு உங்களுக்கு ஒச்சுக்கல அப்படின்னா உடனே வாமிட் பண்ணிடுறீங்க. ஸோ இதெல்லாமே வந்து படைப்பு, இயற்கையோட படைப்பு. சரிங்களா? இத வந்து என்ன சொல்றோம், டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்பர் 1. இப்போ நம்பர் 2, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான ஒரு செல்ஸ் வச்சுக்கோங்க, இம்யூன் சிஸ்டம். அதோட செல்ஸ் வந்து நம்ம ரத்தத்திலே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கட் ஆகுது, ஒரு அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், தானா அந்த இடத்துல ஒரு ஐஸ் வைப்பீங்க, இல்ல அந்த இடத்துல ஒரு கட்டு போடுறோம். கொஞ்ச நேரத்துல அது வந்து அந்த இடத்துல ஒரு கிளாட் ஆகுது, ரத்தம் உறைஞ்சு ஸ்டாப் ஆயிடுது. இதெல்லாமே உங்களுடைய தன் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாற்றங்களை சரி செய்யும் தன்மை வந்து கடவுள் கொடுத்திருக்காரு. டெம்பரேச்சர் எப்பவுமே ஒரே மாதிரி டெம்பரேச்சர்ல இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க, டவுன் ஆகி அப்படி லோ சுகர் ஆகி அப்படி கீழே விழுந்துருங்க. அதிகமாச்சுன்னா ஜுரம், ஹை ஜுரம் வந்துருது. ஏதோ ஒரு தாக்கம், ஒரு கிருமிகளோட தாக்கத்தினால உங்களுக்கு ஹையா டெம்பரேச்சர். உடனே என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல உங்களுடைய டெம்பரேச்சர் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பாடி வந்து அதை கம்மி பண்றதுக்கு முயற்சி பண்ணும். சரிங்களா? தண்ணி குடிப்போம், ஏதாவது ஜூஸோ இளநீரோ இல்ல மாதிரி ஏதாவது ஒரு ஹீட் அதிகமாச்சுன்னா குடிச்ச உடனே அது வந்து ஸ்வெட்டிங் மூலியமாகவும் நமக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும், எப்பவுமே ஒரே நிலையில இருக்கிறது. ஸோ இதெல்லாமே ஒரு சிஸ்டம் தான், டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். டிஃபென்ஸ்னா எதிர்ப்பு சக்தி, ஒரு ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். பாடியில ஏதாவது ஒரு ஆர்கானிசம்ஸோ இல்ல ஒரு ஜெர்ம்ஸோ என்ட்ரி ஆகுறதோ இல்ல ஒரு சேஞ்சஸ் நடந்தா ஃபைட் பண்ணி வெளியேற்றுறது இது இந்த வழியா தான். செகண்டரி, சரிங்களா? நம்பர் 2 சொன்னேன் இல்லையா, அது. அதுக்கப்புறம் வந்து நிறைய உள்ளுக்குள்ளேயே வேண்டாத செல்களை வெளியேற்றுறது. சரிங்களா? ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு இங்க தன்னைத்தானே அது வந்து மாறிடும், அப்படியே ஹீல் ஆயிடும். கலர் மாறுறது, இப்போ ஒரு தீக்காயம் பட்டா கூட உடம்பு வந்து அது கொஞ்ச நாள்ல அந்த ஸ்கின் போய் 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 நம்ம புது ஸ்கின் வந்துடும். ரிப்பேரிங் வந்து இதெல்லாமே கடவுளோட படைப்பு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வந்து அதுக்கு மேல வந்து ஏதாவது ஒரு கிரீம் போடுறது. இப்ப நம்ம எல்லாமே ஒரு அலோபதியை நம்பி தானே இருக்கோம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவங்களுடைய நம்மளுடைய ஒரு மருத்துவம் வந்து உடனே மருத்துவரை பார்த்து உடனே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். உடனே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேல நமக்கே நம்பிக்கை இல்லை, தோற்று வந்துடும், அது வந்துரும்னு நம்ம பயந்துடுறோம். சோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலே வந்து அவங்களுக்கு உண்டான யூனிக் தான். சரிங்களா? யூனிக்னா டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் முகம், கலர், உங்களுடைய கண்கள், உங்களுடைய முடிவின் அமைப்பு, முடி தோற்றத்தின் அமைப்பு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஆனா மக்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் இருந்தா கூட நம்மளுடைய இயற்கை அன்னை அவங்களோட அந்த பஞ்சபூத தத்துவங்கள் பாத்தீங்கன்னா அது எல்லாருக்குமே
போய் சேரும். ஒரே ஒரு சன் பாத் தான், ஒரே ஒரு மண் குளியல் தான், ஒரே ஒரு நீராவி குளியல், ஒரே ஒரு இயற்கை உணவு தான். ஆனா எல்லாருக்குமே அது வந்து அவங்கவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணும். சரிங்களா? நம்ம ஒரு புதுசா டிசைன் பண்ணி இதை இப்படி எடுங்க, அப்படி எடுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. அதனாலதான் நேச்சுரோபதி அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ஹீல் பை இட் செல்ஃப் அண்ட் ஹெல்ப்ஸ் த வைட்டாலிட்டி டு இன்க்ரீஸ் த வைட்டாலிட்டி. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதன் வாயிலாக உங்களுடைய உடம்புல இருக்க எந்த பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது ஒரே மருத்துவம் என்று சொன்னால் அது இயற்கை வைத்தியம். சரிங்களா? அது எப்படி பண்ணுது அப்படின்னா, ப்ராப்பரா எலிமினேட் பண்ணும். வேண்டாத கழிவுகளை அகற்றுவதன் மூலமாக உங்களுக்கு எப்படி கழிவுகள் வெளியேறுது? சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாமே நம்ம வந்து உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உண்டான ஒரு எலிமினேட்டரி ப்ராசஸ் தான். ஏதோ ஒரு ஜெர்ம் அட்டாக் ஆயிருக்குன்னா உடனே சளி பிடிக்குது. இருமல் ஏன் வருது? உள்ளுக்குள்ள இந்த சளி இன்னும் இருக்கு. டயரியா, சரிங்களா? ஸ்கின் ப்ராப்ளம், இது எல்லாமே நமக்கு ஒரு எலிமினேட்டிவ் ப்ராசஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, எப்படி அதை சரி பண்ணிக்கிறது? வயிற்றுல இருக்கிற பிரச்சனை ஒரு டிசென்ட்ரியோ டயரியா இருந்தா நீர் சிகிச்சை எடுத்துக்குவோம். கோல்டு கஃப் இருந்தா ஒரு இயற்கை வழியாகவோ இல்ல நமக்கு தேவையான லியூக்கலிப்டஸ் இலையோ துளசி இலையோ போட்டுட்டு, இந்த கோவிட் டைம்ல பார்த்திருப்பீங்க, அதுக்கு உண்டான ஒரு ஸ்டீம், ஃபேஷியல் ஸ்டீமோ நீராவி பிடிப்போம். இப்போ நம்ம எலிமினேஷன் ப்ராசஸ் வந்து மெயினா சூரிய ஒளி சிகிச்சை மூலியமாக எடுத்துக்கலாம். அது என்னங்கிறதா நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆனா இந்த இயற்கை வைத்தியத்தோட எய்ம் என்ன அப்படின்னா, கிளென்சிங் த பாடி, சுத்தப்படுத்திக்கிறது, வேண்டாத கழிவுகளை அகற்றவும், ரீபில்ட் த பர்சன், நீங்க வந்து எப்படி உங்களை பில்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங் ஆயிக்கலாம் அப்படிங்கறத பத்தியும், ஹவு டு லிவ் வித் தி நேச்சர், இயற்கையோட எப்படி இயந்து வாழணும், உங்களையும் ஒரு இயற்கை இல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோட எய்ம். உங்களைய எவ்வாறு உங்களை சுத்தப்படுத்திட்டு நம்மளை நல்ல ஒரு ஆரோக்கிய மனிதனாக மாற்றிக்கிறதுக்கும், இந்த இயற்கையை நாம் எவ்வாறு இயற்கையோட இயந்து ஒரு சந்தோஷமானவும் ஒரு நல்ல ஒரு ஒரு கெமிஸ்ட்ரியோட இருக்கிறதும்பாங்க. கெமிஸ்ட்ரினா உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு வேவ் லென்த், அதை ஒரு மாடர்ன் டெர்மினாலஜி சொல்றேன். ஸோ அதை கிளென்ஸ் பண்ணி நம்மளை பில்ட் பண்ணி ஹார்மனி, ரொம்ப சந்தோஷமாக நம்மளை வந்து ஒரு இயற்கையோட இயந்து வாழ்றது தான். டு பேலன்ஸ், நான் முதல்ல சொன்ன பாயிண்ட், பேலன்சிங் தி எலிமெண்ட்ஸ், balancing the elements, taking the elements which is freely present around you. That is the way become your life. அந்த மாதிரி நம்ம இயற்கையோட இருக்கிறதுக்கு பேர் என்ன? இட்ஸ் a way of life. சரிங்களா? ஒரே ஒரு செகண்ட் தண்ணி மாத்திரம் குடிச்சுக்கிறேங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு நான் அந்த பேசிக்கை கவர் பண்ணியிருப்பேன். இப்போ நம்மளுடைய உடம்ப சுத்தப்படுத்திக்கிறதுக்கு, கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 5 கிரேட் எலிமெண்ட்ஸ் மூலமா, சன் தெரப்பியின் மூலமாக, எவ்வாறு வண்ண சிகிச்சை மூலமாகவும் நம்மளை நாம் எவ்வாறு தூய்மைப்படுத்திக் கொள்வது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம்.
ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறத விட இந்த சன் தெரப்பில மெயினா சூரிய பகவானை நம்ம கண்டிப்பா பிரேயரோட தானே ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மனச்சோர் சூரியன் கிட்ட இருந்து நம்ம வந்து ரொம்பவும் என்ன சொல்றது, இட்ஸ் பெஸ்ட் 5 கிரேட் எலிமெண்ட்ஸ்ல மிக உயர்ந்தது சூரியன் தான். சரிங்களா? ஏன்னா அது ஒரு சக்தி அப்படின்னாலே அந்த சூரிய ஒளியில்கிட்ட இருந்து தோன்றதுதான். நமக்கு பயம் போயிடும், அதுக்கப்புறம் நம்மளுடைய நெகட்டிவிட்டி போயிடுறது, எப்பவுமே வெற்றி ஜெயம், இதெல்லாம் அந்த மனச்சோர்வு அப்படிங்கிறத நம்ம வந்து நீக்கிக்கலாம். அவரை நினைச்சாலே போதும், நம்மளுடைய 3 முறை ஓம் என்று சொல்லி அவங்கள நினைச்சீங்கன்னு போதும், எல்லாத்துலயுமே வெற்றி ஜெயம். கஷ்ட காலங்களையும் சரி, நமக்கு பயம் இருக்கிறப்பவும் சரி, அது பக்தியோடையும் சரி, நீங்க அவரை ஹாப்பியா படிச்சாலும் சரி, அந்த ஓம் அப்படிங்கிற எழுத்த சொன்னாலும், இல்ல நீங்க துன்பத்துல இருந்தாலும் சரி, சூரியனை நினைச்சு ஒரு ஜபமோ இல்ல அவரை சூர்யாய நமக அப்படின்னு சொல்லிதான் அந்த காலத்துல வந்து ருஷிமுனிகள் எல்லாருமே சூரிய நமஸ்காரம் பண்ணிதான் எல்லாத்தையுமே தொடங்குவாங்க. சரிங்களா? ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் தேவதை அவர்தான். எல்லாரும் எல்லா ருஷிமுனிகள் எல்லாருமே சூரிய பகவானை தான் வந்து முதல்ல வணங்குவாங்களாம். எங்கும் நிறைந்தவர். சரிங்களா? ஒளியை வந்து ஒளிக்கும் ஒளி அவரு. ஒளி இந்த பூமியில இருக்கிற இருளை நீக்குபவர் அவர்தான். அதனால எல்லா நேரங்களுமே நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம அந்த தியானம், அந்த பகவானை சூரிய ஒளி வந்த உடனே தானே நமக்கு வீட்டை விட்டு ஜன்னல் நமக்கு தெரியுது விடிஞ்சிருச்சுன்னு, இல்லைங்களா? சோ பிரம்ம முகூர்த்துக்கு அதிபதி யாரு? அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதே அந்த சூரியனை தான் குறிக்குது. சரிங்களா? அதனால அவரை நீங்க எப்பவுமே நினைக்கணும், அந்த சக்தி நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ இந்த உலகத்துக்கு இன்பம் ஊட்டுபவரே அவர்தான். ஆதித்யான்னு சொல்றான். நமக்கு அவரை மெயினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சூரிய நமஸ்காரத்துல இருக்கிற எல்லா பேருமே வந்து அவரை வந்து வெற்றி குடிப்பவர், அழிவு அதாவது எப்பவுமே வெற்றி கொடுப்பவர், வேண்டாத அழிவு சாரி நெகட்டிவிட்டியை எடுத்துடுறாரு. சரிங்களா? அந்த ஒரு மங்களம், அந்த நாளெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னால இந்த அவரோட ஒளி நமக்கு தேவை. எல்லாம் அவரோட கிரகங்கள் சூரிய ஒளி கதிர்கள் பற்றாலே பாவங்கள் எல்லாம் விலகிடுமா, கவலை துன்பம் எல்லாம் போயிடும். ஆயுளை வளர்ப்பது. அதனாலதான் எல்லாரும் ஒரு 15 நிமிஷம் நம்ம மேல போய் பகவானை நினைக்கணும். அதாவது சூரிய பகவானை சக்திக்காக நம்ம வேண்டுறோம். அதாவது உடலையும் தாண்டி நமக்கு ஒரு மனதுல இருக்கிற ஒரு பய உணர்ச்சியும் போயிடுது, உடல்லையும் நமக்கு தேவையான வைட்டமின் டி கிடைச்சிரும். அந்த மைண்டையும் தாண்டி வந்து நமக்கு நல்ல ஒரு என்னது, அந்த ஒளி ஊடுருவி செல்வதனால நிறைய விஷயங்கள் நமக்குள்ள ஒரு மனமாற்றம் நடக்குது. சரிங்களா? அந்த இருளை ஒளிச்சிடுறாரு, மங்களத்தை கொடுக்கறாரு. சோ பிரகாசம் நிறைந்த ஒரு ஒரு வாழ்க்கை நமக்கு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது வந்து அவர்தான் கொடுக்கறது. ஆனா அவரை நீங்க வந்து அவ்வளவு சக்தி, அந்த நம்மளாம் கொஞ்ச நேரம் கூட நம்மளால பார்க்க முடியாது, அவ்வளவு ஹீட் எனர்ஜி, அவ்வளவு அக்னி உஷ்ணம் இருந்தா கூட, ஆனா அவரை நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அக்னி சாயங்காலம் ஆக ஆக பாருங்களேன் எவ்வளவு கூலிங் ஆயிடுது நமக்கு. இந்த அவரை உடனே நம்ம வந்து மனதார பிரார்த்தனை பண்ணா போதும், நம்ம வந்து குளிர வச்சிடறாராம். அந்த உஷ்ணம் ஒண்ணுமே பண்ணாதான். சரிங்களா? சோ அதனால அவரை வந்து வட்ட வடிவமா இருக்கிற ஒரு சூரிய பகவான், வேண்டாத கழிவுகளை அதாவது நீக்குபவர், அழிப்பவர், பொன்னிறமானவர், அனைத்தையும் எரிப்பவர், எல்லாரையும் துதிக்கப்படுபவர், காந்த சக்தி நிறைஞ்சவர் சூரிய பகவான். சரிங்களா? நட்சத்திரங்கள் கிரகங்களுக்கு எல்லாம் அதிபதி அவர் தான். அனைத்து நிலையிலும் இருக்காராமா, ஒளிக்கு ஒளியாக இருக்குபவர். சோ அதனால நான் வந்து இது ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்க எங்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சூரிய ஒளி ஓம் தான் சொல்றோம். பிளட் பிரஷர் குறையுது, தைராய்டு குறையுது, வேண்டாத எண்ணங்கள், அதாவது தூக்கம் வரலைன்னா அந்த பிரச்சனை சரியாகுது. அதனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கூட ஓம் அப்படிங்கிறத வந்து நாங்க வந்து எல்லாருமே வந்து 21 தடவை, சில பேர்த்தெல்லாம் 15 நிமிஷம் பண்ண சொன்னோம்.
ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வந்தாரு ஒரு மீட்டிங்ல, அம்மா எனக்கு பிளட் பிரஷர் இவ்வளவு இருக்கு, நீங்க உடனடியா எனக்கு குறையணும், அதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாரு. இங்க நம்ம மருந்து மாத்திரை எல்லாம் நம்ம வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்காது. சரிங்களா? நீங்க 15 நிமிஷம் டெய்லியுமே ஓம் சொல்லி பாருங்க. உங்களுக்கு உள்ள ரசாயன மாற்றங்கள் நிகழுது. அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். அது என்ன ஓம் அப்படிங்கிறது சூரிய பகவானை குறிக்கக்கூடிய ஒரு ஒளி மந்திரம் தான். சரிங்களா? அதனால அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். இந்த இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம தலை வணங்கணும் அப்படின்னா அவரை போற்றி அவரை நினைச்சு அவருடைய அனுகிரகத்தை பெறறதுக்கு ஓம் என்று சொன்னாலே போதும். உடல், மனம், உங்களுடைய ஆன்மா, இது 3க்கும் உள்ள ஒரு மருந்து. முதல்ல நம்ம காலையில எழுந்தோன்னா இந்த உச்சரிக்கும் மந்திரம் தான். சரிங்களா? இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா சூரிய நமஸ்காரம், அந்த ஓம் அப்படிங்கிறது நாங்க ஒரு சிகிச்சையா பண்ணிட்டு இருக்கறனால உங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஓகேங்களா? சோ சூரிய நமஸ்காரத்தை பத்தி நான் போகல. நம்மளுடைய இம்பேலன்ஸ், இந்த இதுக்கு முதல்ல நமக்கு தேவையான சூரிய ஒளி தான். நமக்கு இம்பேலன்ஸ் ஆஃப் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் கேன் பி ட்ரீட்டட் வெல் வித் தி சன் எனர்ஜி. ஸோ அதனால நீங்க எப்பவுமே அதை மறக்க கூடாது. சன், சூரிய பகவானுக்கு எல்லாருமே எலும்புகள் வலுப்பெறும், உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைக்கும், பவர் எல்லாமே கிடைக்கும். இத வந்து சன் தெரப்பின்னு சொல்லலாம், ஹீலியோ தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15 நிமிஷத்துல சூரிய ஒளி பத்தி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன். இந்த சூரிய ஒளி சிகிச்சை, சூரிய ஒளியை வந்து ஒரு தெராபட்டிக் பர்பஸ், அதாவது ஒரு சிகிச்சைக்கு நாங்க இந்த ஒளியை வந்து யூஸ் பண்றோம். சிகிச்சைக்கு பண்றோம் தான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே 15 நிமிஷம் டெய்லியுமே காலையில இந்த சம்மர் சீசன்னால 9 மணிக்குள்ள எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ரொம்ப வெயில் காங்குறப்ப வேண்டாம். ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் நிக்கணும்னா ஒரு 9, 9:30க்குள்ள நீங்க அந்த சூரிய ஒளி சிகிச்சை எடுத்துடணும். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 4:30 மணிக்கு, 4 மணிக்கு கூட இப்ப ரொம்ப வெயில் காங்கி இருக்கு. 4:30 to 6க்குள்ள நீங்க ஒரு 1/2 an hour 15-20 minutes நீங்க நிக்கலாம். அத வந்து என்ன சொல்றோம்னா, இந்த சூரிய ஒளியில மெயினா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், சரிங்களா, ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், அதுக்கப்புறம் அல்ட்ரா வயலட் ரேஸ், இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ்கள் வந்து இந்த செயற்கை முறை நான் சொல்றது. இயற்கை சூரிய சிகிச்சை வந்து வேற. பட் செயற்கையா அவங்க வந்து இப்ப லென்ஸ் நம்ம வந்து அந்த சூரிய ஒளியை ஒரு இடத்துல குவிக்கிறப்ப அது நெருப்பா மாறிடுது. ஒரு எரிக்கிறது தன்மை, அவ்வளவு சூடு இருக்கு. அதனால இந்த ட்ரீட்மெண்ட் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இப்ப இருக்கிற ஒரு மாடர்ன் டெக்னாலஜில இந்த வேவ்ஸ், ஹீட் வேவ்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் வேவ்ஸை வச்சுதான் இவ்வளோ தெரப்பியும் பண்றாங்க மாடர்ன் மெத்தட்ல. சரிங்களா? இப்ப நம்ம டைரக்டா சன்ரைஸ்ல நின்னா அது இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு எல்லார் மேலயும் நமக்கு விழற ஒரு ஒரு ஒளி. ஓகேங்களா? ஆனா இன்டைரக்டா வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முறையில எடுக்கிறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், அந்த மாதிரி ஐஆர் லைட், நிறைய எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் இன்டைரக்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் சன் தெரப்பி. ஆனா லைட் எனர்ஜி அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜியில பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே. ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இப்போ மாடர்ன் மெத்தட்ல அப்படின்னா, இப்போ பிளான்ஸ் போட்டோசிந்தசிஸ் சொல்றோம் இல்லைங்களா? அது இயற்கை முறையில நடக்கக்கூடிய ஒரு உணவு மாற்றங்கள். அது வந்து தன்னைத்தானே தயாரித்துக் கொள்கிறது. இது பிளான்ஸ் எல்லாம், மரங்கள்லாம் வந்து அதுக்கு வேண்டிய ஃபுட்டு வந்து சன் மூலியமாக வித் ஹெல்ப் ஆஃப் த சன் இட் ப்ரிப்பேர்ஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். அது வந்து விசிபிள் லைட், அது டைரக்டா கிடைச்சிருது. சரிங்களா? ஆனா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இப்போ பிசியோதெரப்பில எலக்ட்ரோ தெரப்பி இருக்கு. எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் மூலியமாக நிறைய ஹீட் தெரப்பி, இன்ஃப்ளமேஷன், வலியை குறைக்கிறது, நிறைய சிகிச்சைகள் நீங்க எல்லாருமே போயிருப்பீங்க. அதெல்லாமே இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி தான். இந்த ஹீட் எனர்ஜி இன்டைரக்டா நம்ம அந்த இது வந்து ஒரு மெஷின் மூலியமாவோ அந்த வேவ்ஸை நம்ம
எடுத்துட்டு அதுக்குள்ள வேவ் என்ன இருக்கு அப்படிங்கறத இது செயற்கை முறையா அந்த ஒரு வேவ் லென்த்தை வச்சு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இயற்கையா நம்மளுடைய சன்னோட எனர்ஜி அதெல்லாம் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆயிடுது. சரிங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு எசென்ஷியல் ஃபார் த லைஃப் ஆன் எர்த் வந்து சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் நீங்க வெயில்ல போயிட்டு வாங்கலாம், என்ன ஆகுதுன்னு பாருங்க. நல்ல ஸ்பீடா நடக்கிறீங்க, உங்களுடைய நல்ல ஒரு எனர்ஜி, அந்த சன் எனர்ஜி உங்க மேல படுது. அப்போ அங்க நமக்கு தேவையான என்டார்பின் அண்ட் செரட்டோனின் என்ற ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அதே சமயம் ரத்த குழாய்கள் சுருங்கி விரியும், ரத்த ஓட்டங்கள் அங்க அதிகரிக்கப்படுகிறது. அப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிற கிளான்ஸ் எல்லாம் செக்ரீஷன் ப்ராப்பரா நல்லா செக்ரீட் ஆகும். மெலனின் ப்ரொடக்ஷன்ஸ் அது வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான ப்ரொடெக்டிவ் அது வேணும். மெட்டபாலிசம் நல்ல வேண்டாத கழிவுகளை நல்ல ஸ்வெட்டிங் ஆகும், வேர்வை மூலமாக கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. இது இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ ஒரு யூவி ரேஸ் ஒரு கலர் லைட்டா தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த இருக்கிற 7 கலர்களும் இந்த ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே அந்த சூரிய ஒளிக்குள்ளதான் அடங்கி இருக்குங்க. யாருக்கு என்னென்ன கலர் வந்து கலர் சிகிச்சையில வந்து என்ன கலர் வேணுமோ அதை ஃபில்டர் பண்றாங்க. சரிங்களா? அதை அடுத்ததுக்கு வரேன். அந்த சூரிய ஒளி வெள்ளை ஒளியா தான் நமக்கு தெரியுதோ வெளியே, அதுக்குள்ள இருக்கிற கலர்கள் வண்ணங்கள் வந்து எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து ஒரு ஒயிட் லைட். சரிங்களா? அப்போ அதுல இருக்கிற யூவி ரேஸ், அதுல இருக்கிற ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ் போகாதீங்க, கருத்துருவீங்கன்னு சொல்லுவாங்க. அது ஹார்ம்ஃபுல் லைட்டுங்கிறாங்க. ஆனா அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதே இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது, பிளட் பிரஷர் குறைக்குது. கொஞ்ச நேரம் நீங்க அந்த ஒரு சூரிய ஒளி சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்கை முறையில உங்களுடைய எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும். கேன்சரே ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த செல்ஸ் வேண்டாத கழிவுகளை வந்து அந்த சுட்டு எரிக்கும் அந்த ஒரு ஒரு சேஞ்ச் இந்த மெட்டபாலிசத்தினால இந்த கிருமிகள் அகற்றப்படுது. கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு உண்டான ஒரு இதையே அது வந்து தடுக்குது. சரிங்களா? அவ்வளோ இம்யூன் சிஸ்டம் நமக்கு நம்மள நோய் எச்சத்தையும் அதிகப்படுத்துது. அவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. இவ்வளவும் நமக்கு சாதாரண ஒரு சன் வெளியில போய் ஒரு 15 நிமிஷம் நின்னாலே நமக்கு வேர்வை மூலமாக கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. இப்போ இயற்கை ஒளி மூலமா எப்படி நாங்க கொடுக்கிறோம்? அதுக்கு முன்னால சன்லைட்ல நீங்க நிக்கிறப்போ சர்க்குலேஷன் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க. இயற்கையா ஒரு சூடு ஒரு வெப்பம் நம்ம மேல பட்டுச்சுன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கப்படுகிறது. அப்போ நிறைய தேவையான ரத்தங்கள் சின்ன சின்ன வெசல்ஸ்கெல்லாம் போறப்போ அங்க டெட் செல்ஸ் இருக்கும், நிறைய வந்து இறந்து போன செல்களை வந்து அது ஈஸியா வெளியே போயிடுது. சரிங்களா? அங்கேயே உள்ளே இருக்காம அந்த வெளியே சர்க்குலேஷன்ல வெளியே தள்ளப்படுகிறது. ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும், நியூட்ரியன்ஸ் ரத்தத்தின் மூலமாக சத்துக்கள் உரியப்பட்டு வேண்டாத கழிவுகள் அகற்றப்படுறப்போ அங்க ஹீலிங் உங்களுக்கு உள்ளேயே ஒரு ஏதாவது ஒரு ஹீலிங்னா என்ன, புது செல்ஸ் ஸ்கின்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புண்ணா இருக்கும், எதா இருக்கும். அதனால நாங்க என்ன சொல்லுவோம், என்ன பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நேரம் போய் நின்னுங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கிற வேண்டாத நோய் வாய்க்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செல்ஸ் எல்லாம் வெளியே போயிடுது. அதான் ஹீலிங் அப்படிங்கிறது. ரிப்பேரிங் நடக்கும். எதனால? இந்த சூரிய ஒளி பட்டதுனால. ரீப்ளேஸ் த ஓல்டு டிஷ்யூஸ், வேண்டாத செத்து போன செல்களை வெளியேற்றிட்டு புது செல்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு சூரிய ஒளி தேவை. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஏடிபி என்று சொல்லக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா, ஒரு செல்லுக்கும் வேணும். அது ரிலீஸ் ஆகும், ஸ்டிமுலேட் ஆகுது. அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் சூரிய ஒளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு காலில் வீக்கமோ எடிமாவோ இருந்தா நீங்க கொஞ்ச நேரம் நான் வந்து கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் நின்னுங்க ஐயா அப்படிங்க. எதுக்காக? அந்த வலியும் போயிடும். அதுக்கப்புறம் வலி எப்படி போகுது, அங்க இருக்கிற தேங்கி இருக்கிற அந்த வீக்கத்தினால்
தேங்கி இருக்கிற உள்ளுக்குள்ள இன்ஃபிளமேஷன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த செல்லு அடிபட்டதுனால நீர் அந்த கோத்துட்டு இருக்கும். அதை வெளியேறதுக்கு இந்த சூரிய ஒளி ரொம்ப வந்து உதவுது. அதே சமயம் பெயின் உங்களுக்கு உடம்புலயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெயின் ரிலீவிங் ஹார்மோன்ஸ் இருக்குங்க. அந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும் சூரிய வெளிப்பட்டவங்க. இப்போ இந்த ஹார்மோன் போய் என்ன பண்ணும், அந்த இன்ஃபிளமேஷன் அந்த நோய் இருக்கிற செல்லையோ அந்த பாகத்தையோ அது வந்து போய் வெளியேற்றிடும். ஓகேங்களா? வைரஸ் பாக்டீரியா இந்த மாதிரி எல்லாம் டெய்லி நம்ம உணவு மூலியமா உள்ள போகலாம், காத்து மூலியமா உள்ள போகும். டெய்லி குளிக்கிறோம், எக்ஸ்டர்னல் சோப் போட்டு குளிக்கிறோம், கண்கள் கழுவுறோம், முகம் கழுவுறோம், வாயை கொப்பளிக்கிறோம். எல்லாமே எதுக்கு? கிருமிகள் உள்ளே போகாம இருக்கிறதுக்கு இல்லைங்களா? கிளீன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சூரிய ஒளி நிக்கிறப்ப நம்ம பாடியில வெளிப்புறமாக சிறு சிறு துகள்கள் எல்லாம் வந்து என்ன ஆகும்? ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வேர்வை, இந்த வேர்வை மூலமாக கழிவுகள் வெளியேறுது. இது எவ்வளவு ஒரு சூப்பரான மெக்கானிசம். ஓட வேண்டியதில்லை, குமிஞ்சு வந்து நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட் போய் நீங்க நின்னீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இயற்கையான முறையில நம்ம இவ்வளோ பலன் கிடைக்குது. ஏன் நம்ம அதை வந்து டெய்லி எல்லாரும் பண்ணக்கூடாது? யாரு பாரு விட்டமின் டி டெபிஷியன்சி, எல்லாருக்கும் எலும்பு ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம், கண்ணு ப்ராப்ளம், நோய் எதிர்ப்பு சத்து கிடையாது. ஈஸியா இருக்கு. இயற்கை அன்னை கொடுக்குறா, அதை போய் நம்ம எடுத்துக்கலாமே. எல்லாரும் கண்டிப்பா 15 நிமிஷம் வந்து நீங்க நிக்கணும். சோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூரிய ஒளியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கல அப்படின்னா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. நிறைய பிசிக்கல் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு குறையுது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வந்து அவங்க வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யாரெல்லாம் எடுக்கக்கூடாது? ஜுரம் வந்தவங்க, ஹார்ட்ல ஸ்டண்ட், அதுக்கப்புறம் வந்து லுக்கீமியா என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு கேன்சர். எடிமாலேயே நிறைய எடிமா இருக்குங்க. டாக்டர் சொன்னாங்க எனக்கு வீக்கா இருக்கு போய் நிக்கிறோம், அப்படி கிடையாது. எடிமால கிட்னி ப்ராப்ளம் வந்த எடிமாலாம் இருக்கும். ரொம்ப நாள் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கவங்க, மருந்து எடுத்துக்கிறவங்க, அவங்க எல்லாம் டாக்டரோட அனுமதியோட எப்படி எடுத்துக்கணும் கேட்டுட்டு எடுக்கணும். ஹை பிபி இருக்கவங்க, ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறைபாடு உள்ளவங்க, டிபி, இவங்கெல்லாம் டாக்டரோட ஆலோசனையோட எடுக்கணும். ஹைப்பர் டென்ஷன், ஐபிபி போய் நிக்க கூடாது நேரா. வயசானவங்க, கேட்ராக்ட் ஆபரேஷன் ரொம்ப ஏதாவது கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க போய் போய் பாக்குறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லாரும் ஜென்ரலா எடுக்கலாம். அதாவது அந்த இவங்கெல்லாம் வந்து சிகிச்சை எப்படி எடுத்துக்கணும், யாரோட ஒரு சப்போர்ட் வேணும், நல்ல ஒரு ஆலோசனை பெற்று எடுக்கணும். ஏஜ்டு பீப்புள் போய் அங்க போய் நிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ இப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு இயற்கையோட இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் இருந்தது. சோ இப்ப வந்து சோனா பாத் அப்படிங்கிறாங்க. சோனா பாத் அப்படின்னா ஒரு மரத்தாலான ஒரு கேபினோ இல்ல ரூம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பால ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க. ஹீட் எனர்ஜி, அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் மாதிரி போட்டு அது ஹீட் ஆகும். அந்த ஹீட்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. சோ அததான் சோனா பாத் அப்படிங்கிறாங்க. சோ இந்த சோனா பாத் அப்படிங்கிறது வந்து ட்ரை ஹீட், சரிங்களா? அந்த ட்ரை ஹீட் ஆகி அதுல வர எலக்ட்ரிசிட்டி, அந்த ஹீட் எனர்ஜி வந்து அது டேஞ்சர் டு ஸ்கின். ஆனா வெளிநாட்டுல எல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேபின்லாம் செட் பண்ணி அதுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சுக்கணும், 15 மினிட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுறது, திருப்பியும் வந்து அவங்க வெளியே வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை போயிட்டு அரை மணி நேரத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட் ஜூஸ் அது இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து கூலிங்கா வச்சுக்குவாங்க. ஸ்வெட்டிங் வரும், அப்புறமா கூலிங் வந்து அங்கேயே குளிச்சிடுறாங்க. ஸ்வெட்டிங் அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த சூரிய ஒளி நிக்கிறப்ப இந்த சின்ன சின்ன துகள்கள் ஓப்பன் ஆகும்ல ஸ்கின்ல இருக்கிறது, அதே மாதிரி இது இன்டியூஸ் பண்றாங்க. அது வந்து இவங்க செயற்கை முறையில
அந்த ஹீட்டை இன்டியூஸ் பண்ணி ஓப்பன் ஆகி ஸ்வெட் ஆகாது. அங்கெல்லாம் அந்த நாட்டுல வந்து, நம்ம நாட்டுல எதுக்கு, நமக்கு தான் எப்பவுமே சூரிய ஒளி இருக்காரு. அவங்க நாட்டுல சூரியனே இருக்காது, எல்லாம் குளிர் தேசம். அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் ஹீட்டிங் மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. அது நமக்கு தேவையில்லை. உடல் பருமனுக்காக அந்த ஸ்வெட்டிங்க இன்டியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஹீட்டிங் அது டெம்பரேச்சர் வச்சு ஒரு கேபின்குள்ள போய் உட்காந்துக்குவாங்க, பேப்பர் படிப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. அது சிகிச்சையாவே இருக்காது, ஒரு ஸ்பா தெரப்பி. அதுக்கப்புறம் பாடி ஸ்வெட்டிங் ஆனவனா உடம்பு கூல் ஆயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஷவர் எடுப்பாங்க, குளிக்கிறது. ஒரு தொட்டில் நீச்சல் கொட்டி இருக்கும், அங்க போய் அவங்க குளிச்சுக்குவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த பாடி வில் கம் பேக் டு நார்மல் டெம்பரேச்சர். சின்ன சின்ன போர்ஸ் ஓப்பன் ஆச்செல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அதை சோனா பாத் என்று சொல்வார்கள். ஸோ அது வந்து நாங்க எங்க இதுல நாங்க வந்து கொடுக்க மாட்டோம். சரிங்களா? சில ஸ்பால கொடுப்பாங்க, ஆனா இயற்கை வைத்தியத்துல இயற்கையா தான் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு கேபின்ல உட்கார வைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டோம். சன் பாத் பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். இதுலயே வந்து கலர் சொன்னேன். அந்த வண்ணங்கள் வந்து நமக்கு ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. எல்லா வண்ணங்களுமே இந்த சூரிய ஒளியில தான் அடங்கி இருக்கு. ஆனா மாடர்ன் மெத்தட்ல அல்ட்ரா வயலட் ரேஸ் அண்ட் இன்ஃப்ரா ரெட் லைட், அதோட வேவ் லென்த் வந்து அதோட ஹீட்டிங்கோட எஃபெக்ட் யாருக்கெல்லாம் வந்து இது தேவைப்படுதோ அதை ஃபில்டர் பண்ணி, அந்த ரெட் லைட்னா ரெட் லைட், ப்ளூ லைட்னா ப்ளூ லைட், ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு தான் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அது வந்து அவங்க மாடர்னைஸ் மெத்தட்ல கொடுக்குறாங்க. பட் இயற்கை வழியில இயற்கை சிகிச்சையில நாங்க வந்து வண்ண சிகிச்சைங்கிறது வந்து கலர் பேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 7 வண்ண கலர் பேப்பர்ஸ். அந்த 7 வண்ணத்தையும் நாங்க கலர் பேப்பர்ஸ் இல்லைன்னா கலர் கிளாஸ் அல்லது கலர் ஷீட், இது ஒரு வெள்ளை பாட்டில் எடுத்துட்டு அதை சுத்துவோம். ஸோ அது ஒரு பெரிய டாபிக் தான். அது ஒரு டாபிக்கே நமக்கு 1 மணி நேரம் வேணும். நான் லைட்டா உங்களுக்கு டச் பண்றேன், அதுக்கப்புறம் இன்னொரு தடவை முழுசா சொல்றேன். ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வேணும் இல்லையா? சும்மா நான் பேசி என்ன பிரயோஜனம்? அதுல இருந்து சம்திங் யூ ஷுட் ஃபாலோ. ஸோ அந்த சிகிச்சையில வந்து இந்த கலர் பேப்பர் அந்த பாட்டில ரேப் பண்ணிட்டு சுத்திட்டு அதுல தண்ணி அதை சார்ஜ் பண்ணுவோம். சன்லைட்ல வந்து ஒரு 10 நாள் வைப்போம், இல்லை 1 வாரம் வைப்போம். எத்தனை மணி நேரம் வைக்கிறது அப்படிங்கிறது நாங்க அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அதை சார்ஜ் பண்ணி 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் அந்த சூரிய ஒளியில வச்சிருவோம். அப்புறமா அந்த பாட்டில் வந்து சூரிய ஒளி அந்த கலர் பேப்பர் வழியா தண்ணியில இறங்கும். எந்த பேப்பர் வச்சிருக்கோமோ நாங்க அது வந்து ஜாஸ்தியா இறங்கும். வயலட்னா வயலட், ப்ளூனா ப்ளூ, ரெட்னா ரெட். இந்த தண்ணியை இன்டர்னலா குடிக்க சொல்லுவோம். சரிங்களா? கலர் சிகிச்சை மூலமாக அவங்களுடைய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த பேப்பரை ரேப் பண்ணிட்டு சூரிய ஒளியில சார்ஜ் பண்ணிட்டு அதை வந்து இன்டர்னலா எடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னலுக்கும் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயை வந்து சின்ன சின்ன பாட்டில்ல நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துட்டு அதே மாதிரி சார்ஜ் பண்ணி அது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், தலைவலி, மூட்டு வலி, முதுகு வலி, இன்டைஜஷன், அதுக்கப்புறம் தூக்கம் வராம இருந்தா தலைக்கு தடவுறதுக்கு, இந்த மாதிரி வந்து வண்ணங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆயில் சார்ஜ் ஆயிருக்கு இல்லையா, அந்த சார்ஜ்டு ஆயில வந்து நாங்க அப்ளிகேஷன் கொடுப்போம். நான் படிக்கிற காலத்துல இந்த 2 மெத்தட் பண்ணோம். அதுக்கப்புறம் தெர்மோலியம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. தெர்மோலியம் கலர் தெரப்பில அந்த தெர்மோலியம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல வந்து அந்த பாக்ஸ் வுடன் கேபின் வந்து டைரக்டா ஒரு சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி ஒரு ஓப்பன் பேஸ்ல வச்சிருவோம். அதுல போய் பேஷண்ட் படுத்துக்குவாரு. அதுல வந்து மெயினா
ப்ளூ ஃபார் ஹெட், கூலிங் எஃபெக்ட் ப்ளூ. அதுக்கப்புறம் லைட் கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸ். வயிற்று பகுதியில வந்து ஒரு எல்லோ கலர் ஆர் ஆரஞ்சு கலர், நெக்குக்கு ஒரு வயலட் ஆர் ப்ளூ இண்டிகோ, செஸ்டுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஆரஞ்சு அல்லது எல்லோ. வயிற்றுக்கு வந்து கிரீன் கலர் கூட சம்டைம்ஸ் வி வில் புட். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸும் வந்து அந்த மெஷ் அந்த ஒரு கேபின்ல இருக்கும், படுத்துக்குவாங்க. ஸோ அந்தந்த லைட் ரேஸ் வந்து அந்த கலர் கிளாஸ் வழியா அந்த பாடிக்கு உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும், தெர்மோலியம். ஸோ அதுவும் வந்து ஒரு கலர் சிகிச்சைக்கு நாங்கள் அது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுலயும் நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்போம். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்னும் நிறைய தேவைப்படுது கலர் சிகிச்சைக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கலர்டு ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 7 நிற ரெயின்போ கலர் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து காய்கறி, பழங்கள், கீரைகள். இயற்கையில என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலர் எல்லாம் நம்ம உடம்புக்கு தேவை. எதுக்கு? நோய் எதிர்ப்பு சக்திக்காக. கேன்சரை எதிர்க்கும் செல் வந்து இந்த கலர்டு பிக்மெண்ட்ஸ்ல டொமேட்டோ, செரி இருக்குங்களா, ப்ரோக்கோலி, அந்த கிரீன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ், மஞ்சள், குர்குமின், ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ பலன், மருத்துவ குணம் இருக்கு. செம்பருத்தியில இருக்க சிவப்பு, மாதுளையில இருக்கிற ரெட், ஓகேங்களா. அதே மாதிரி வெள்ளையிலயும் அதே மாதிரி தான், ஆனியன், இந்த கார்லிக்ல எல்லாம் நிறைய எதிர்ச்சக்தி கிடைக்கும். எல்லா கலருக்குமே தனித்துவம் வாய்ந்தது, எல்லாம் சிறப்பு. கிரீன் கலர் பாருங்க, பச்சையம், பச்சை ரத்தம் வந்து நமக்கு அதுலதான் கிடைக்குது. கிரீன் பச்சை ரத்தம்னு எது சொல்றோம்? அந்த கோதுமை புல் சாறு, அருகம்பல், இதெல்லாம் எடுத்தா அவ்வளவு உடம்புல எல்லாமே வந்து கிருமிகள்லாம் எல்லாமே டை. ஸோ அதை ஒரு தனி டாபிக்கா நான் உங்களுக்கு வந்து ஒரு கலருக்கும் நீங்க என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் நான் தனியா டாபிக்ல சொல்லிடுறேன். ஸோ ஒரு மினிமம் ப்ரோக்ராமா ஒரு சின்னதா ஒரு தொகுப்பு மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இந்த சூரிய ஒளினால நமக்கு வந்து என்னென்ன லைஃப் ஃபோர்ஸ், சரிங்களா, ஒரு உடம்புல இருக்க பிராண சக்தியே வந்து நமக்கு இயற்கை மூலியமா தான் கிடைக்குது. லைஃப் ஃபோர்ஸ் நம்ம கண்டிஷன் பண்ணிக்கணும், பாடியை கண்டிஷன் பண்ணிட்டு இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்கள் சக்திகள் நமக்கு எப்பவுமே டெய்லி வேணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? டெய்லியுமே எனக்கு வேணும். கடவுள் நமக்கு அந்த வந்து ஒரு எண்ணத்தை நீங்க வந்து நீங்க தான் வந்து கிரியேட் பண்ணணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஹெல்த்துக்காக, ப்ராப்ளம் வராம இருக்கணும், நம்ம ஹேபிட் நல்லா இருக்கும், லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், சரிங்களா. சின்ன சின்ன உணவு மூலியமாவே நம்ம நல்லா நெடுநாள் ஆரோக்கியமா இருக்கலாமே. சின்ன பெச்சை முளைப்பயிறு, ராகி கூழ், தேங்காய், வேர்க்கடலை ஊற வச்சது, சுண்டல், அப்புறம் வந்து என்ன வேற என்ன, கேழ்வரகு, கேப்ப களி, அப்புறம் வந்து இந்த தானியங்கள் எல்லாம் இப்ப எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். சாமை அரிசி, இதெல்லாமே இயற்கையோட படைப்பு. இதெல்லாமே நம்ம எடுத்துக்கணும். மினிமம் ஃபேட், தேவையில்லாம எண்ணங்கள், எண்ணெயில பொறுத்து எதுவுமே சாப்பிட வேண்டாம். மினிமம் சுகர், அதே மாதிரி வெள்ளைச்சுகையை அறவே ஒழிச்சிருங்க, சரிங்களா. இல்லைன்னா சர்க்கரை இருந்ததுன்னா, சர்க்கரை வந்து அதிகமா சேர்த்தீங்கன்னா கால்சியம் போனுக்கு போகாது, அதுக்கு பதிலா நிறைய இருக்கு, அதெல்லாம் சேர்த்துங்க. சால்ட்டும் அதே மாதிரிதான், வெள்ளைச்சிட்டு அறவே ஒழிச்சிடணும். ப்ரிசர்வ் பண்ணி அந்த வெள்ளையா இருக்கிறது எதுவுமே எடுக்காதீங்க. உங்களுடைய உணவு மாத்திரம் உங்களுக்கு வந்து முக்கியம் கிடையாது, உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த், சரிங்களா. உணவு மூலயமா எல்லாமே நமக்கு இல்லை, உணவும் வேணும், நம்மளுடைய பயிற்சி, நல்ல மனநிலை, பாசிட்டிவ் திங்கிங், சரிங்களா. அதனால வந்து இப்போ அந்த சூரிய ஒளி சிகிச்சைனால உங்களுடைய நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். வேற வந்து
மத்தபடி உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் வந்து இந்த கலர் தெரப்பி கொஞ்சம் விரிவா சொல்லணும். இந்த சூரிய ஒளி சிகிச்சையில நாங்க வந்து இன்னொன்னு முக்கியமானது வந்து மண் இருக்கு இல்லைங்களா? அதை பூசிட்டு ஒரு சூரிய ஒளியில வந்து உட்கார சொல்லுவோம். 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ். இன்னொன்னு சூரிய ஒளி சிகிச்சையில வந்து ஒரு கிளாத் ஈர துணியை உடம்பு ஃபுல்லா சுத்திட்டு படுக்கலாம். கண்களை வந்து ஈர துணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு துணி மினிமம் பண்ணிட்டு அதுக்கு மேல வாழை இலையை சுத்திட்டு வாழை இலை குளியல் அப்படிமோ, ஓகேங்களா? அது மூலியமா சூரிய ஒளி வந்து உங்க மேல உடம்புல ஊடுருவி செல்லும். அதுவும் ரொம்ப நல்லது. வாழை இலை குளியல். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகுறது டிஃப்ரெண்ட். இது மாதிரி வந்து கவர் பண்ணி ஒரு 20-30 நிமிஷம் எடுக்கிறது அதுவும் வந்து ரொம்ப நல்லது சிகிச்சைக்கு. அததான் வந்து வாழை இலை குளியல், அந்த காலத்துல ஆத்தப்ப ஸ்நானம் அப்படிம்பாங்க. பழங்காலமா வந்த ஒரு மெத்தட் தான் நம்ம இப்போ அதுவும் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த சூரிய ஒளியின் சிகிச்சை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையா வந்து ஸ்பீச் வந்து நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. மேடம்க்கு மற்றபடி எல்லாரும் வந்து இந்த நாளை வந்து எனக்கு இந்த மகளிர் தினத்துக்காக ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணி மன்றத்தில் இருக்கிற பெரியவங்க, உமன், சூப்பர் உமன் நீங்கெல்லாம் எல்லாருக்கும் வந்து வாழ்க வளமுடன். நமஸ்காரம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா பேசுங்க ஐயா. அம்மா, நான் நன்மணி பேசுறேன். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இதுவரை நமது இயற்கை மருத்துவர் அவர்கள் பல்வேறு சிகிச்சை முறைகள் இந்த இயற்கை மருத்துவத்தில் இருந்தாலும் சில ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறைகளை இங்கு கூறினார்கள். நாம் ஏற்கனவே நமது மனவளக்கலை பயிற்சிகளை அடாப்டஜன் என்ற ஒரு வார்த்தையால் அந்த பயிற்சிகள் எப்படி அதுக்கு பொருந்துகிறது என்று சொல்லி இருக்கிறோம். அடாப்டஜன் என்று சொல்லும் பொழுது அதில் 3 கருத்துகள் இருக்கிறது. ஒன்று நான் ஸ்பெசிஃபிக், இன்னொன்று நோ சைடு எஃபெக்ட், மூன்றாவது பேலன்சிங் என்ற 3 கேரக்டர்ஸ் இருந்தால் அது அந்த வகையை சாரும் என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இப்பொழுது இந்த இயற்கை மருத்துவம் என்பதை முழுமையாக அவர்கள் விளக்கி கொண்டு வரும் பொழுது அதில் நாம் இந்த அடாப்டஜன் என்ற கேரக்டர் இந்த மருத்துவ துறைக்கே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இங்கு அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க நான் ஸ்பெசிபிக் என்று சொன்னார்கள். இந்த வைத்திய முறையை செய்யும் பொழுது இதற்கு ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நாம் செய்யும் பொழுது மற்ற பிரச்சனைகளும் அதில் சரியாகுது. அப்ப இது ஓவராலா அவங்க சொன்னாங்க எதிர்ப்பு சக்தியை கூட்டி அந்த நோயை சரி பண்ணுகிறது என்று சொல்லும் பொழுது உடலில் உள்ள எந்த நோயாக இருந்தாலும் இந்த சிகிச்சை அப்ப ஸ்பெசிபிக் இல்லை, நான் ஸ்பெசிபிக்காக அது வேலை செய்கிறது என்று சொன்னார்கள். அதே போல இதில் எந்தவித பக்க விளைவும் கிடையாது இந்த இயற்கை மருத்துவத்தில். இன்னொன்று பேலன்சிங் என்று சொன்னார். அந்த பேலன்சிங் என்பது உடலில் உள்ள அந்த இயக்கம் மட்டுமில்ல, எலிமெண்ட்ஸ், நம்ம அந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறோமே, அதை சமநிலைப்படுத்தக்கூடியதாகவும் இது அமைகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முறை இந்த இயற்கை மருத்துவம். இப்பொழுது இதெல்லாம் நமது நாட்டில் இருந்து வளர்ந்தது. ஆனால் இது இங்கு நாம் இப்பொழுது அம்மா மாதிரி டாக்டர்ஸ்ல அவங்க பேசி நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய முகாம்கள் எல்லாம் நடக்கிறது. நான் இந்த மாதிரி
முகாம்கள் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணவன். அந்த மாதிரி முகாம்கள் நடக்கிறது. ஆனால் இப்பொழுது வெளிநாட்டுகளிலே இந்த மருத்துவம் மிகவும் பிரபலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அங்க எல்லாரும் சேர்த்து அள்ளி பூசிட்டு அவர்கள் அந்த சூரியன்ல நிக்கிறது, இந்த வேலையில அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மாறிக்கொண்டு வருகிறது. எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு தத்துவங்கள் தோன்றிய இடத்தில் அது ஒரு டார்மண்டாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது ஒரு ஆர்வமாக வெளிநாட்டிலே அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். ஆக இப்பொழுது நமது மக்களுக்கு இது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு சேவை நோக்கத்தோடு, ஒரு தொண்டு உள்ளத்தோடு அம்மா அவர்கள் இங்கு பல்வேறு கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, அதில் தெளிவடைந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இது நமது வாழ்வின் ஆரோக்கியத்தை மாற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் அவர்கள் கூறியதில் இன்னும் ஆழமான அந்த களத்தரப்பில இன்னும் விளக்கமாக இன்னும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை இன்னும் அடுத்த பகுதியிலே அவர்கள் சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே இந்த நமது மண்ணில் வளர்ந்த இந்த ஒரு இயற்கை சார்ந்த அந்த மருத்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்லும் அம்மா அவர்களுக்கு, சுபா ரவி அம்மா அவர்களுக்கு இந்த தமிழ் ஆனந்த யோகத்தின் சார்பில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நன்றி.